காய்கறி வாங்கிக்கோங்க, காய்கறி வாங்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம் வாங்க, எல்லாமே இங்க கிடைக்கும். வாங்க. விசித்திரமா இருக்கு. சத்தம் போட்டு நம்ம தொண்டையே வறண்டு போச்சே. இத வாங்க ஒருத்தரும் வெளியில வரலையே. அடே குட்டி பயலே நுனி, இத கேள. எல்லாரும் இந்த ஊரை விட்டு வெளியில போயிட்டாங்களா என்ன? யாரும் போகல அங்கிள். எனக்கு என்ன தோணுதுன்னா, எல்லாரும் உங்களோட குரலை எப்பவும் கேட்டு கேட்டு ரொம்ப போர் ஆயிட்டாங்க போல இருக்கு. வித்தியாசமா ஏதாவது செய்யுங்க. ஜனங்க எல்லாரும் உங்களை வந்து பார்த்து காய்கறி வாங்கிட்டு போற மாதிரி. என்ன பார்க்க வருவாங்களா? அட நான் என்ன ஹீரோவா? காய்கறியை கொடுத்து அப்படியா? படத்துல இது மாதிரி நான் நிறைய பார்த்திருக்கேன். நான் ட்ரை பண்ணி தான் பாக்குறேனே. உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, பூசணிக்காய், கேரட் வாங்கிக்கோங்க. வாங்க எல்லாரும் வேகமா வாங்க. இத பாருங்க, இந்த சாகசத்தை பாருங்க. அட இங்க நான் பண்றத பாருங்க. அட இது என்னப்பா இப்படி ஆயிருச்சு? அட என்ன ஆச்சு? இங்க என்ன நடக்குது? அங்கிள், ஏன் இப்படி பண்ண கூடாது? காய்கறி வாங்கிக்கோங்க, காய்கறி. உருளைக்கிழங்கு வாங்கிக்கோங்க, தக்காளி வாங்கிக்கோங்க, இத வாங்கிக்கோங்க, அத வாங்கிக்கோங்க, எது வேணுமோ வாங்கிக்கோங்க. இது என்னது? இதுதான் காய்கறி விக்கிற முறையா? அது என்னன்னா, நான் கொண்டு வந்த காய்கறி வியாபாரம் ஆக மாட்டேங்குது. இவங்க தான் சொன்னாங்க கொஞ்சம் ஸ்டைலா வியாபாரம் பண்ண சொல்லி. அதனால தான் நான் அந்த மாதிரி செஞ்சேன். அப்புறம் விழுந்துட்டேன். என்னோட பசங்க உன்னோட நல்லதுக்கு தான் சொன்னாங்க. ஆனாலும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி 4 பேர் சொல்றத கேட்டினா இப்படிதான் விழுந்து வாரிக்கிட்டு இருக்கணும். இதே மாதிரிதான் ராஜேஸ்வர் அப்புறம் லக்ஷ்மணனுக்கு நடந்தது. ராஜேஸ்வர் அப்புறம் லக்ஷ்மணனா? அவங்களுக்கு என்ன ஆச்சு அம்மா? அத நான் அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு. அம்மா, என்கிட்ட யாருமே காய்கறி வாங்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பதிலா உங்க கதையில இருக்க ஞானத்தையாவது நான் வாங்கிக்கிறேனே. இல்லனா இந்த மாதிரி தான் விழுந்து வாரிக்கிட்டு இருக்கணும். இந்த கதை ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவுல நடந்த கதை. ராஜேஸ்வர் அப்புறம் லக்ஷ்மணனுக்கு நடந்த கதை. அவங்க அவங்களோட வாழ்க்கையில நகரத்தை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடைசியில அந்த காலை பொழுதும் வந்துடுச்சு. அன்னைக்குதான் அவங்க வாழ்க்கையில நகரத்தை பார்க்கணும்ன்ற எண்ணம் வந்தது. எழுந்துரு லக்ஷ்மணா. கோழி, மயில், யானை, குதிரை எல்லாம் எழுந்துருச்சுங்க. ஆனா நீ கொரட்டை விட்டு தூங்குற. சீக்கிரமா எழுந்துரு. என்னது இது? காலங்காத்தால நீங்க தயாராகி இப்படி எங்கப்பா கிளம்பிட்டீங்க? நீங்க இல்ல, நாம. நகரத்துல பெரிய பொருட்காட்சி போட்டிருக்காங்க. பார்க்கணும்னா சீக்கிரமா கிளம்பு. என்ன நகரத்துக்கா? ஏ, நாம நகரத்துக்கு போக போறோம். ஏ போதும் போதும், இந்த ஆட்ட ஆடணும். என் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். என்ன மன்னிச்சிருங்க அப்பா. நான் இப்பவே சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். இந்த பவன் தான் என்னுடைய பெருமை. பெருமை பெருமை எனக்கும் தான். வா வா. அட யார் இவங்க? குதிரைய வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் நடந்து எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அடடா, என்ன பண்ற நீ? அடடா, யாராவது என் குதிரையை பிடிங்க. அப்பா, மகனே. குதிரை சவாரி பண்றது ஒரு தனி சுகம்தான்.
அது முன்னாடி நடந்த கதை. என் குதிரையை பிடிப்பா, என் குதிரையை. ஒட்டிச்சிட்டேன். இனிமே இது எங்கேயும் ஓடாது. நல்ல வேலையா இது நின்னுடுச்சுப்பா. இல்லனா உங்களுக்கு முன்னாடியே நான் முதல்ல நகரத்தை பார்த்திருப்பேன். இங்க பாத்தியா, இதெல்லாம் என்னது? அப்ப நடந்து போறான், மகன் குதிரையில சவாரி பண்ணிக்கிட்டு வரான். என்ன சொல்றது, இந்த காலத்து பசங்க இருக்காங்களே. சரியா சொன்ன. இந்த ஜனங்க பேசுறதுனால என்ன ஆயிட போகுது? நீ குதிரையை விட்டு இறங்கி இருக்க கூடாது. பரவாயில்ல, இருக்கட்டும்பா. ஏய், கீழே இறங்கியா, கீழே இறங்கு. சின்ன பையன் நடந்து வந்துகிட்டு இருக்கான், நீ என்னடான்னா மகாராஜா மாதிரி குதிரை மேல உட்காந்துட்டு போய்கிட்டு இருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல இல்ல, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க மாமா. பேசாத, எதுவும் பேசாத. இதுக்கு மேல எதுவும் பேசாத. மறுபடியும் நீ குதிரை மேல உட்காந்துட்டு புள்ளைய நடக்க வச்சேன்னு வச்சுக்க, உன்னை இப்படி தூக்குவேன், அப்புறம் ரொம்ப தூரம் வீசிடுவேன். அட என்னோட இடுப்பு வயிறு. ரொம்ப விசித்திரமான ஆளுங்களா இருக்காங்க. ராஜேஸ்வர் அப்புறம் லக்ஷ்மண் 2 பேரால எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. அதனால பையன் அப்பா கிட்ட சொன்னா, அப்பா சொன்னாரு பையன் கிட்ட, நீ உட்காரு. நீ இல்லங்கப்பா, நீங்க. நான் தான் சொல்றேன்ல, நீ உட்காரு. நீங்க உட்காருங்கப்பா. நீ இல்லப்பா, நீங்க. நீ நீங்க நீங்கப்பா. நீ நாம 2 பேரும் உட்காருவோம். இந்த யோசனை நல்லா இருக்கு. அட என்ன கொடுமை இது? கொடுமை இது இல்ல, நீங்க பண்றதுதான் கொடுமை. பாவம், அதால பேச முடியலன்னா என்ன? அதோட உணர்வுகளை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கலாம்ல. நீங்களே அத பாருங்க. உங்க 2 பேரோட பாரத்தை சுமந்து சுமந்து பாவம் இவன் எவ்வளவு சோர்ந்து போயிட்டான். இறக்கமே இல்லாதவங்க. மன்னிக்கணும் நண்பரே, நீங்க என்னோட கண்ணை திறந்துட்டீங்க. பாவம், இதுக்கு நாங்க பெரிய துரோகத்தை பண்ணிட்டோம். இது எங்களோட சுமையை ரொம்ப தாங்கிக்கிச்சு. இப்ப இத நாங்க சுமப்போம். அடேங்கப்பா, இவங்களோட பாசமான குதிரை போல இருக்கு. குதிரை முதுகுல மனுஷன் உட்காந்து பாத்துருக்கோம், ஆனா மனுஷனோட தோல்ல குதிரையா? இப்படி முதல் தடவையா நான் பாக்குறேன். இதுக்கு என்னாச்சு? அடடா, இப்ப என்ன பிரச்சனை? அப்பா, உங்களுக்கு எதுவும் அடிபடலையே? அட பாபு கண்ணா, என்னோட பவன். அட என்னோட பவன் எங்க போயிட்டா? நீ கூட்டிட்டு வந்தியே உன்னோட பவன், அது அந்த பக்கமா பறந்து போயிடுச்சு. இப்ப எப்படி நகரத்துக்கு போறது? எப்படி பவன் போனோன்னு அப்படி நடந்து. என்ன? If you like this video, subscribe to our channel Murthy Media.